Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே ஹைஜீனிக்கா மசாலா பூரி செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா பூரி செய்யறதுக்கு வெள்ளை கடலை ஒரு கப் ஓவர்நைட் ஊற வச்சிருக்கேன். அதை ஒரு குக்கர்ல போட்டு அது கூடவே 2 உருளைக்கிழங்கையும் போட்டு 5 விசில் வர வரைக்கும் விட்டு அதை இறக்க போறோம். கடலையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து தோல் உரிச்சிட்டு உருளைக்கிழங்கையும் கடலையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு ஒன்றும் பாதியமாக நான் நசுக்கி வைக்க போகிறேன். இந்த மசாலா பூரி செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 5 பூண்டு பல், ஒரு சிறிய துண்டு இஞ்சி, கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில், பூண்டு இஞ்சி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஆனியன் தக்காளி புதினா கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிக்க போகிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அதையும் போட்டிருக்கேன். தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மசாலா கூட இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இது கூட மேஷ் பண்ணி வச்சுருக்கிற சன்னா உருளைக்கிழங்கு மிக்ஸை போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறேன். சன்னா மசாலா ரெடி பண்ணிட்டா ஈஸியாக மசாலா பூரி நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் பானிபூரிக்கு ரெடி பண்ண பூரியை தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்வீட் சட்னி அதுக்கும் பானிபூரிக்கு செஞ்சது தான், அதையும் இது கூட யூஸ் பண்ண போகிறேன். சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க போகிறேன். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் பானிபூரி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. மசாலா பூரி இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு பானிபூரி இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சன்னா மசாலா அதையும் நம்ம ஒரு 2 கரண்டி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண ஆனியன், அது கூட ஓமப்பொடி, கொத்தமல்லி தழை, ஸ்வீட் சட்னி இதெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.